ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பேசிக்ஸ் இந்த அட்வான்ஸ் வரையும் ஒரு லோகோ பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. ஸோ நம்ம எந்த லோகோவாக இருந்தாலும் அட்ஜஸ்டில் அதே மாதிரி நமக்கு பண்ண தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கான லோகோ டிசைனிங். ஓகே. ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம லோகோ டிசைன்ஸ்க்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்க பிராண்டட் ஐடென்டிஃபை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிராண்டட் ஐடென்டிஃபைனா என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு பிக்சராகவே ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பிராண்டட் ஐடென்டிஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிராண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிராண்டுக்கான எல்லா விதமான டிசைன்ஸும் வந்து பண்ணுறாங்க இல்லையா? உதாரணத்துக்கு வந்து டிஷர்ட்டில் போடுற பிரிண்டிங்ல இருந்து, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த இப்போ நார்மலாக பார்க்குற டீ கப்பில் இருந்து இந்த கிஃப்ட் ஷாப்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்குறேன். ஒரே நிமிஷம். ஓகே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த இது இருக்கு இல்லையா, பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய காஃபி ஷாப்புடைய பிராண்டடை வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு பாட்டில் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மேலே பேக்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்டு, ஸோ லிஸ்டிங் கார்டு டிசைன்ஸு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்ன லெட்டர் மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாகவும் நமக்கு வந்து ஒரு பிராண்டடுக்கான என்ன விதமான நம்ம டிசைன்ஸை பண்ணுவோமோ அது வந்து ஒரு மாக்கப்பாக வச்சு பண்ணுறது தான் இந்த பிராண்டட் ஐடென்டிஃபை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிக்காக இருக்கு இல்லையா? ஸோ இது ஒரு கம்பெனியில் நம்ம என்னென்னலாம் சர்வே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தீமாக வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெஃபரன்ஸ் வச்சு தான் நம்மளுடைய பிராண்டட் ஐடென்டிஃபையை பண்ண போகிறோம். ஸோ பிராண்டட் ஐடென்டிஃபையுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா ரொம்ப பெருசுலாம் இல்லை. இதோடைய பிராண்டட் ஐடென்டிஃபையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட லோகோஸோ டெம்ப்ளேட்ஸோ நம்ம ரெடி பண்ணுறது தான் அதோடைய ஃபுல் ஃபார்மே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிராண்டட் ஐடென்டிஃபை. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பிராண்டட் ஐடென்டிஃபை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து போங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து இது வரையும் ஒரு எதனா ஒரு பெட்டராக வந்து நீங்கள் ஒரு டிசைன்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கனாக்க, ஸோ நான் வந்து எதனா ஒரு டிசைன் மட்டும் நம்ம ஓனாக பண்ணி வச்சிருந்த டிசைன் மட்டும் எடுத்துப்போம். ஸோ ஒன் மினிட். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகோ ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து இந்த லோகோ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இந்த டிசைன்ஸ் பேக்கேஜ் டிசைன்ஸ் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம், பிஎன்ஜி எப்படி கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே போங்க, இங்கே போயிட்டு ஸ்மார்ட் ஸ்மார்ட்டு மார்க் இங்கே பாருங்க, ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்மார்ட் மார்க்அப்ஸ் கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து ஸ்மார்ட் கப்ஸ்க்கான ஒரு வெப்சைட் விடும். ஸ்மார்ட் கப்பை கிரியேட்டிங் சொல்லிட்டு ப்ராடக்ட் மார்க்அப்ஸு சரி. ஓகேங்களா? சரியா? ஸோ இங்கே ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நமக்கு மார்க்அப்ஸ் வைப்போம். இங்கே ஆல் மார்க்அப்ஸில் போனீங்கன்னாக்க நமக்கு எல்லா விதமான மார்க்அப்ஸ் டிசைன்ஸும் வந்து இங்கே கீழே நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ வெர்ஷனில் இருக்குது. ஸோ ப்ரோ வெர்ஷனுக்கு வேணாம். இப்போ இந்த இந்த மொபைல் டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளுடைய பேஜை வந்து அவங்க மொபைலில் பார்க்குற மாதிரி இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்ட் ஆல் குக்கீஸ். சரி, ஓகே. இங்கே இந்த டிசைன் இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா அப்லோடு ஃப்ராம்ன்றதை கொடுத்துட்டு அப்லோடு இமேஜ்ன்றதை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது அப்லோடு இமேஜ் கிட்டதும் நமக்கு வந்து டேரெக்டாக ஃபைல் உள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபைல் உள்ள வந்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் கீழே வந்து எதனா வச்சுருப்பேன். ஸோ இந்த ஓடிபி டிசைன் பண்ணி வச்சுருக்குமா, ஸோ இது வந்து இங்கே கொடுப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, என்னோட மொபைலில் வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க, ஒரு ஓடிபியோட இது வந்து அவங்க பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான மார்க்அப் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ இது டிலைட் பண்ணனாக்க இங்கே ரெகுலர் பட்டன் இருக்குல்ல, டிலைட் ஆப்ஷன். ஸோ இது கொடுத்ததும் டிலைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் இது கொடுத்தனாக்க பேக் வந்துடும்.
ஸோ இதை வந்து டிசைனிங் பண்ணோம்னாக்க இங்கே பாருங்க அந்த பென்சில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு டிசைன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நான் ஓடிபி கொஞ்சம் பெருசாக்கிறேன். இந்த ரைட் சைடில் நமக்கு அந்த ஓடிபின்ற அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகுது. ஓகேங்களா, எனக்கு அது ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கணும் அப்படின்னாக்க நான் அது ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் வந்து இந்த பக்கம் எடிட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் லென்த்து எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ பாருங்க கிராப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்க அந்த ஃபுல் ஸ்க்ரீன்லையுமே வந்து நம்மளுடைய டிசைன்ஸ் வந்து இங்கே ஷோ ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான நம்ம எந்த இமேஜாக இருந்தாலும் இந்த மாதிரி மார்க்கப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பண்ணுற ஸ்மார்ட் மார்க்கப்ஸ். ஸோ டெக்னாலஜி அப்படி பண்ணதும் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ பண்ண இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது லேப்டாப்ஸ் பண்ணாக்க கீப் எடிட்டிங். ஓகே, ஸோ லேப்டாப்ஸ். ஓகே, லேப்டாப்ஸ் வந்து லேப்டாப் ஸ்க்ரீன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ வெர்ஷன் இருக்கும். ப்ரோ வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரோ வெர்ஷன் வேணாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நார்மல் இது கூட எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீம் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தீமும் அழகாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த தீம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாடல் தீம் இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அப்லோடு ஃப்ராம்ன்றதை கொடுத்துட்டு அப்லோடு இமேஜ்ன்றது கொடுக்குறேன். அப்லோட் இமேஜ் கொடுத்ததும் இப்போ எதனா வந்து ஒரு அழகான பிக்கை மட்டும் எடுத்து அந்த உள்ள வைக்கணும்னாக்க, ஸோ இருங்க, கீழே எதனா ஒரு பிக்சர் இருந்தாக்க எடுத்து வந்து வைக்கிறேன். ஸோ இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பிக்சர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நான் அமேசான்ன்றது கொடுக்குறேன். எனக்கு அந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அழகாக வந்து அமேசான் அப்படின்ற பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா, ஸோ நம்ம பண்ணுற டிசைனை வந்து ஒரு யூனிக்கான டிசைனாக வந்து நம்ம நிறைய பேனர் டிசைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு மொபைல் ஃபோனில் நம்மளுடைய பேஜ் தெரியும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையவே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவோம்னாக்கா இந்த மாதிரியான மார்க்அப் தான் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணலாம், பட் இங்கே இந்த லேப்டாப் இருக்குல்லையா, நம்மளே வந்து இந்த ஓன் லேப்டாப் வச்சுட்டு ஸோ நம்மளே வந்து இந்த ஓன் லேப்டாப்பில் இந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் மார்க்அப்ஸை ஒரு ஏஐ யூஸ் பண்ணாமல் பண்ண முடியுமா கேட்டாக்க கண்டிப்பாக முடியும். அது எதில் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் ஃபிக்மா ஆர் ஃபோட்டோஷாப்பில் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபிக்மாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்ஸ் என்னென்ன பண்ணுவோன்றது தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். ஸோ ஃபிக்மாவில் எப்படி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் பென் டூலை வச்சு நம்ம எப்படி பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் போகியிருக்கோம் கிளாஸ். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு வந்து வெப் டிசைன் எப்படி பண்ணுறதுன்றத சொல்லி தந்துருப்போம். ஓகேங்களா, ஸோ ஒரு வெப் டிசைனில் வந்து பட்டன் எப்படி இருக்கும், அதோடைய நேவ் பார் எப்படி இருக்கும், அதோட ஃபோட்டோ எப்படி இருக்கும்ன்றத ஒரு வெப்சைட் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபிக்மாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 3 or 4 தான் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு பேனர் டிசைனிங் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஆப்பை மட்டும், மொபைல் ஆப்பை மட்டும் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக வந்து UIUX வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு வந்து மூவ் ஆகிடும். ஃபோட்டோஷாப் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டேஸ் அதிகமாகவும் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேக வேகமாக கூட நம்மளால் முடிச்சிடலாம். பட் நீங்கள் டிலே பண்ணினாக்கா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும். பட் எவ்வளோ டேஸ் ஆனாலும் உங்களுக்கு இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது எங்களோட பொறுப்பு. ஓகேங்களா, ஸோ ஓகே, இந்த மாதிரியான மார்க்அப்ஸ் வந்து இப்போ இன்னைக்கு அமேசான்ற ஃபுல் பேஜ் வேணும் எனக்கு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் ஐக்கான் இருக்குது அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை. இப்போ சொன்ன இல்லையா எடிட் ஆப்ஷன், ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் போங்க. இங்கே கிராப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிராப், ஒரு நிமிஷம், இது ஒரு நிமிஷம் இங்கே ஆட் இருக்கா, இதை கொஞ்சம் லென்த்து இழுத்துப்போம். என்ன இது மூவ் ஆகல, ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. எடிட் ஆப்ஷன், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மூவ் ஆகல, ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்கெட்ச் ஃபிட், ஓகே, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதுவாக இருந்திருக்கு, ஃபிக்ஸ்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் லென்த்து இழுக்கிறேன், எனக்கு அமேசான்ற நேம் இப்போ ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே எடுத்து வந்துப்போம் அண்டு இங்கேயே உள்ளே எடுத்து வந்துப்போம். ஆஹா இல்லை, நமக்கு இங்கே மேலே பெருசாக இருக்கட்டும். ஓகே,
ஸோ இப்போ கிராப் அண்ட் கண்ட்ரி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எனக்கு அமேசான்ற நேம் ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்க்ரீன் டிசைன்ஸ் சம்மந்தப்பட்ட நமக்கு மார்க்அப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வாட்சஸ் இருக்குது, மல்டிபிள் டிவைஸ், எல்லா டிவைஸ்க்குமே இருக்குது, ஸ்க்ரீன் லேயர்ஸ், மீடியா ஸ்க்ரீனு, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டேப்லெட்டு, ஸோ டிவி ஸ்க்ரீன், இ-காமர்ஸ் பில்டிங், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ பிரிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டடிங், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ ஸ்டிக்கர்ஸு, ஸோ வீஹில்ஸு, அவுட்டோரு, இந்த மாதிரி கார்ட்ஸு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. ஸோ பேக்கேஜ் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுட்டுடைய கவரு, பேக்கேஜ் கவரு. ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம வந்து இந்த பேக்கேஜஸ் டிசைன் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாக்க லீவ் என்ற பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து இந்த பேக்கேஜ் டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரோ வெர்ஷனில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க, ஏகப்பட்ட மார்க்அப்ஸ் இருக்கும். அதில் நம்ம எந்த மார்க்அப்ஸ் வேணுமோ அந்த மார்க்அப்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலேவே வந்து உங்களுக்கு ஃப்ரீ மார்க்அப்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை வந்து ஒரு அமேசான் பாக்ஸ் மாதிரி நான் இப்போ கிரியேட் பண்ணாக்க ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஸ்க்ரீன் தான் பார்த்துருப்போம். இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிப்ளேயில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது மல்டிப்ளேயாக இருக்கும்போது நான் என்ன பண்ணணும், நான் வந்து இங்கே அமேசான் மட்டும் போய்க்கிறேன். ஸோ அமேசான் இல்லை, கூகுள் குரோம் மட்டும் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோவாக வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா, அமேசான் பேக்கேஜ், ஸோ இமேஜ் போகிறேன், இமேஜ் போயிட்டு ஸோ அதோடைய டிசைன்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா, அமேசான் பேக்கேஜ் டிசைன்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஒண்டர்ஃபுல்லான இமேஜ் மட்டும் கிடைக்குதான் பார்த்து போயிருங்க. ஸோ அந்த மாதிரி இமேஜே இல்லை. ஓகேங்களா, ஸோ நான் வந்து இந்த தீமோடு கிடைக்கும் பார்த்தேன். பட் அந்த தீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓனாக மேக் பண்ணி இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்லைனாக்கா நான் இதிலே ஒரு சின்ன டெமோவை வச்சு காமிச்சிடறேன். நம்மக்கிட்ட இருக்கிறது தெரியும். ஓகேங்க, எங்கள் அப்லோட் இமேஜ்ன்றது கொடுத்துட்றேன். அப்லோட் இமேஜ்ன்றதை கொடுத்துட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எங்கே அது பாக்ஸ் அமேசான் இங்கே இருந்தது இல்லையா, நான் இதை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஒயிட் பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் இங்கே ஒரு அமேசான் அப்படின்றது இருக்கியா. இப்போ இங்கே ஒன்று அப்லோட் ஃபார்ம்னு ஒரு இன்னொன்று இருக்கு இல்லையா, ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இதுவாகிட்டு இருக்கு, லோட் ஆகிட்டு இருக்கு, ஸ்டாப் ஆகிடுச்சு டோட்டலாக. ஒரே நிமிஷம் இருங்க, அது திரும்பி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு அப்லோடு ஃப்ரம் 3 தந்துடுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான எனக்கு நான் 3 தந்திருக்காங்க. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒன்று மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் 4ல். ஓகேங்களா, எனக்கு இங்கே ஒரு டிசைன் அண்ட் இங்கே ஒரு டிசைன், இங்கே ஒரு டிசைன் சொல்கிறது ஒரு பேக்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இது நமக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அது வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வரேன். ஸோ அந்த வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் மார்க்அப்ஸ். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மார்ட் மார்க்அப்ஸ். ஸோ இந்த வெப்சைட் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம பேக்கேஜ் டிசைன்ஸ்லாம் போகும்போது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேக்ஸ் அண்டு பாக்ஸு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ள தான் நம்ம வந்து ஒரு பாக்ஸுக்கு மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம செலக்ட் பண்ண பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது தானே. ஸோ இந்த பாக்ஸ் கொடுக்குறேன். ஸோ அப்லோடு ஃப்ரம், ஸோ அப்லோட் இமேஜ். ஸோ எனக்கு ஒரு பாக்ஸ்க்கான டிசைன்ஸ் பண்ணதுக்கு
ஸோ இங்கே அமேசான்ற கவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் சைடு வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்டு ரெண்டாவது பக்கம் போகிறேன். அப்லோட் இமேஜ் திரும்பி எனக்கு ஸ்டாப் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸிட் பேஜ். சாரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது நெட்வொர்க் இஷ்யூவாக என்னன்னு தெரில. ஸோ எனக்கு வந்து டபுள் வாட்டி வந்து இது ஆயிடுச்சு, சரியாக ஒர்க் ஆகல. ஸ்டெக் ஆகிடுது எனக்கு அந்த வெப்சைட்டில் போனதும். ஸோ உங்களுக்கு மாதிரி ஆகுதா இல்லையா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க. என்னுடைய பிசியில் வந்து அது ஸ்டெக் ஆகுது. ஸோ இந்த வாட்டியாவது வருதான் பார்ப்போங்க. ஸோ லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அவங்க இது ஒரு டேப் இருக்கு இல்லையா? ஸோ அவங்க நம்ம பண்ணுற பாக்ஸில் டேப்ஸ்லாம் வச்சு அடிச்சு தருவாங்களே, அந்த டேப் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிராண்டோடைய லோகோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நான் அமேசானுடைய இது இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான இதுக்கும் அவங்க வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ யூ கேன் வெயிட் ஃபார் டு பிகம் ரெஸ்பான்சிவ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ரெஸ்பான்ஸ் ஆகலை. இந்த வெப்சைட்டு இது ஆகுது இல்லை. ஸோ இது எப்படி சொல்கிறதுனாக்கா இந்த பேஜ் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகலை. அதான் அவங்க மேலே வந்து பாப் மெசேஜ் வருது, எனக்கு ஸ்டெக் ஆகுது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுடைய ஃபீச்சர் வந்ததுனாக்க இங்கே அப்லோட் இமேஜ் அப்லோட் இமேஜ் வரும். நமக்கு வந்து இங்கே ஒரு யுவர் ஹேர் அப்படின்ற இடத்துல இங்கே ஒரு ஃபோட்டோ கம்ப்ளீட்டான ஒன்று வரும், இங்கே ஒரு ஃபோட்டோ நமக்கு கம்ப்ளீட்டாக வரும், இங்கே ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் டிசைன் பண்ணுறதுனாக்க நம்ம ஒரு பிராண்டுக்கு ஒன்று பண்ணுவோம். ஸோ நம்ம ஓன் பிராண்டுக்கான ஒரு டிசைனை இங்கே நம்ம சப்மிட் பண்ணுவோம். அண்டு நம்ம இன்னொரு டிசைன் நம்ம இங்கே பண்ணுவோம். அண்டு இங்கே ஒரு டிசைன் கொடுத்தோம். நமக்கு இந்த மாதிரியான பாக்ஸ் மாடலில் வந்து நமக்கு ஒரு வெப்சைட் வந்து வெப்சைட்ன்ற பேர் சாரி ஒரு டிசைன் வந்து நமக்கு ஷோ ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன், அமேசான் இருக்கிற பாக்ஸு. ஸோ ஓகே, இந்த பாக்ஸ் எடுத்துப்போமே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த மாதிரியான பாக்ஸ் தான் காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி சொல்கிறதுனாக்க இது லெஃப்ட் சைடு இருக்கிற பக்கத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி அமேசான் கொடுத்தோம். லெஃப்ட் சைடு வந்து இந்த மாதிரியும், ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்குது. ஸோ இதோட டாப் பாட்டம் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஸ்டிக்கர் வைக்கிற மாதிரி இமேஜ் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணாக்கா ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்அப்ஸே பெரும்பாலும் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ பிராண்டட் ஐடென்டிஃபைனா என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி. 1 மினிட். ஸோ நான் இந்த மாதிரியான பேக்கேஜ் டிசைன்ஸ்லேருந்து நமக்கு தேவையான லிஸ்டிங் கார்டு அண்ட் இந்த டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டெக்ஸ்ட்லாம் வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங் அண்டு இந்த கார்ட்டூன் மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் ஆகி வரும் இல்லையா, அந்த மாதிரியான டிசைன்ஸை வந்து நம்ம மார்க்அப்ஸாக வச்சு நம்ம கவர் பண்ணி கொடுக்குறது தான் இந்த மார்க்அப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிராண்டட் ஐடென்டிஃபைல பெரும்பாலும் நம்ம மார்க்அப்ஸ் யூஸ் பண்ணலாம். மார்க்அப்ஸ்லேயே வந்து ஓனாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி வந்து கேன்வான்ற சாஃப்ட்வேர் வந்து படிச்சிருப்போம் இல்லையா, அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மார்க்அப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வேணுனாக்கா ஒரு தடவை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். 1 மினிட் இருங்க, நான் கேன்வாவுடைய வெப்சைட்டுக்கு போயிடுறேன். ஒன் மினிட் எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, என்னுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துடுச்சு. ஓகேங்களா?
ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த டிசைன் இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடு வந்து இங்க ஒரு டிசைன் இருக்கு இல்லையா, இந்த டிசைனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது மார்க்அப்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுனாக்கி எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, எலமெண்ட்டில் வந்ததும் நமக்கு வந்து இங்கே மார்க்அப்ஸ் சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணுங்க. மார்க்அப் லேப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது கொடுத்ததும் நமக்கு ஏகப்பட்ட மார்க்அப்ஸ் வரும். இங்கே பாருங்கள், நம்ம மொபைல் ஸ்க்ரீன் எடுத்த இல்லையா, அந்த மொபைல் ஸ்க்ரீன் வந்து ப்ரைமியம் ப்ரோவாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் வாட்சஸ் இருக்குது. அதேமாதிரி நமக்கு லேப்டாப் ஸ்க்ரீன்ஸு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நமக்கு இங்கேயே வந்து கேன்வாலே மார்க்அப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஷர்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவோம், வேறு என்னென்ன மார்க்அப் இருக்கும் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு டிஷர்ட் இருக்கு இல்லையா, நான் ஒரு ஆடு ஒரு பேஜ் கொடுக்குறேன். ஸோ இந்த டிஷர்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஷர்ட்டை ஆட் பண்ணி இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகிக்கிறேன், இருங்க. ஸோ பெருசாக்கிட்டு இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலரில் எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, ரைட் சைடில் சாரி லெஃப்ட் சைடில், அங்கே வந்து பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இன்சர்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு வந்து இந்த கிஃப்ட்டு இது இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்தால் வந்து நான் இந்த இமேஜ் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிடுறேங்க. ஸோ எனக்கு டபுளாக கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு மார்க்அப் வந்து லோட் ஆகுது, இருங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அந்த இமேஜ் உள்ள வந்து ஸோ அந்த இது டிசைன்ஸ் வந்து ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து பெருசு பண்ணுவோம். ஸோ ஷர்ட்டோட வந்து எனக்கு பெருசாகுது. ஸோ உங்களுக்கு அது பெருசுப்படுத்தினாக்கா ஒன்றும் இல்லை, இங்கே போயிட்டு லேயர்ஸே காணும். சாரி, இதில் லேயர்ஸ் இல்லாதனால சில லேயர்ஸ் வரல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிக்சரே வந்து அங்கே சின்னதாக இருந்ததுனால நமக்கு இங்கே சின்னதாக வந்து ஷோ ஆகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்ரவுண்ட் ரிமூவாக இருக்கிற இமேஜ் தான் நமக்கு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ வேறு இமேஜ் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நமக்கு இவ்வளோ சைஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம மார்க்அப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், அப்லோடு ஃபைலில் போயிட்டு நமக்கு பேக்ரவுண்டு ரிமூவோட ஒரு டெக்ஸ்ட் ஃபாண்ட் மட்டும் வேணும். டெக்ஸ்ட் ஃபாண்ட் இல்லைனாக்கே எனி ஒன் ஐகான்ஸ். ஸோ ஒரு மினிட் இருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் இமேஜ் தான், ஐகான் மாதிரி இருக்குது. நான் இல்லைனா இதை பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம். டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்தாக்க நமக்கு வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இதை வந்து சின்னதாக்கிட்டு ஸோ இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். அது உள்ளே இன்செர்ட் ஆகுதான் கேட்குது. ஸோ இன்செர்ட் ஆகிடுச்சு, எனக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது சின்ன சைஸாக தான் வரும். காரணம் எனக்கு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், கேன்வா பொறுத்த வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு ஏஐ அது உள்ளே இருக்கிறது வரையும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. அதை தாண்டி நம்மளால் ஓனாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து 50% வந்து 50% பண்ணலாம். பட் எப்படின்னாக்கா இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி தான் பண்ண முடியும். எப்படின்னாக்கா அவங்க கொடுத்துக்கிறது வரையும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இதுவே எனக்கு பெரிய சைஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க நம்ம வந்து நம்ம ஓனாக வந்து மார்க்அப் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நிறைய ஏஐ வந்து ரெஃபர் பண்ணி தான் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேன்வா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிகினராக பேசிக்ஸாக நீங்கள் ஒரு டிசைன் பண்ண கற்றுக்கிற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா. பட் நீங்கள் ஒரு அட்வான்ஸாக போகிறனாக்க நீங்கள் ஃபிக்மா, அடோப் எக்ஸ்டி, ஃபோட்டோஷாப் இந்த மாதிரியான ஆப் வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர். ஸோ கேன்வா வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிகினராக நீங்கள் ஒரு லேர்ன் பண்ணுற ஒரு இதுதான். ஸோ நான் இப்போயே உங்களுக்கு கேன்வாவை பற்றி நான் சொல்கிறேன்னாக்க கேன்வாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட மார்க்அப்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இந்த மாதிரியான பாருங்க, டீ கப் மார்க்அப் இருக்குது. அதேமாரி டீ கப்புக்கு அடுத்தபடியாக எத்தனை மார்க்அப்ஸ் இருக்குது. அதேமாரி இங்கே ஒரு டிஷர்ட்டுக்கான மார்க்அப்ஸ் ஒரு 3-4 இருக்குது. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் பாட்டிலுக்கு இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்அப் அழகாக வரும், ஏன்னா வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் பாட்டிலை வந்து நான் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு ஸோ இதை பெருசாகிட்டு ஸோ இந்த வாட்டர் பாட்டில் உள்ள வந்து ஒரு மார்க்அப் கொடுக்கலான்னுக்கிறேன். ஸோ இங்கே அப்லோட்ஸில் போனதும் எதனா வந்து ஃபுல் இமேஜாக இருக்கும், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம்.
ஸோ இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, இல்லை அது நல்லா இருக்காது. எனக்கு கீழே லென்த் வரி வரல. சரி, ஓகே, நான் இங்கே வேறு எதனா கொடுக்குறேன் இருங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து இவருடைய இமேஜ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன்னு பாருங்களேன். இந்த இமேஜ் வந்து டபுள் கிளிக் ஆகிருக்கா? ஓகே, ஸோ இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறேன், அது இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரொட்டேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இருங்க. ஸோ இந்த வாட்டத்தில் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ மாக்கப்பில் எடுத்து போய் கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க. அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வாட்டர் பாட்டில் முழுக்க நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு அது சித்தப்பருங்க. ஸோ அழகாகவே வந்துடுச்சா? நம்ம பிக் கொடுத்தாலும் இந்த மாதிரியான வாட்டர் பாட்டிலில் நம்ம மாக்கப்ஸ் வரும். ஸோ நம்ம ஸ்மார்ட் மாக்கப்ஸ்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோம் ஒரு வெப்சைட்டை. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் பேக்கேஜ் டிசைன் நிறையவே இருக்கும். பட் கேன்வாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட மார்க்அப் சரி தந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மார்க்ஸை வந்து நீங்கள் பேசிக்ஸாக நீங்கள் பண்ண போறீங்கன்னாக்கா பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச இல்லையா ஒரு பிராண்ட் ஐடென்டிஃபை சொல்லிட்டு ஒரு காஃபின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஒரு தீம் இருந்தது. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சில வந்து கப்ஸ் மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதேமாரி நம்ம கப் டிசைன்ஸும் வந்து நம்ம வந்து எலமெண்ட்ஸ் எடுத்தோ நம்ம வச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதோ இருக்க பாருங்க அந்த மாதிரி கப்பு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லெட்டர் போர்டு இருக்கு இல்லையா அது. ஸோ இது மாதிரி ஒரு தீமு, இந்த மாதிரியான மார்க்அப்ஸ் இருக்கும். அப்புறம்ட்டு ஹோம் ஃப்ரேம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க குறிப்பிட்ட மார்க்அப்ஸ் இருக்கும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கா மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் பிலோ. ஸோ ஒரு விண்டோ ஸ்க்ரீனாக இது, சாரி இல்லை, ஒரு ஸ்க்ரோலிங் ஒரு பேனர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அந்த ஐஃபோனு பேக் கேஸ் கவர். ஸோ இந்த மாரி சம்மந்தப்பட்ட நிறைய மார்க்அப்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து தேவையான மார்க்அப்ஸ் எதனா இருந்ததுனாக்கா இங்கே பாருங்கள், நம்ம டேபிளில் வந்து பார்த்துருக்கலையா, இங்கே வந்து உங்களுடைய கம்பெனியோட லோகோ எது வேணாக்கா உங்கள் கம்பெனி லோகோ இங்கே இன்சர்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து அழகான தீமுடைய மார்க்அப்ஸ் இங்கே நிறையவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறையவே இருக்குது. இதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரையல் பார்த்துக்குங்க. பட் ஏ டு இசட்டோடய கேன்வாலி என்னால் மார்க்அப்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து நம்ம மார்க்அப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து ஓனாகவே வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்மளோட இமேஜை இன்சர்ட் பண்ணுறதுன்ற மெத்தடெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஏகப்பட்டது லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான கிளாஸஸில் மார்க்அப்னா என்ன, ஸோ எப்படி ஒரு பிராண்டட் ஐடென்டிஃபைக்கான டிசைன்ஸை வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா விதமான மெத்தட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸஸில் வந்து எப்படி ஒரு பிராண்டட் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டோட நம்ம உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராண்டட் ஐடென்டிஃபைக்கான ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.